வணக்கம் மக்களே, நான் உங்கள் விக்கி எலமெண்டான் சேனல்லேருந்து. சென்னையில் தண்ணி இல்லை, மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. எல்லா இடத்துக்கும் குடத்தை தூக்கிட்டு அலையிறாங்க. வருஷம் பூரா தண்ணிக்காக அலையிறாங்க, வருஷ கடைசியில் தண்ணியிலே அலையிறாங்க. இப்படி நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கும். அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அப்புறம் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் பெருசாக அது பண்ணுங்கள் சரியாயிடும், இது பண்ணுங்கள் சரியாயிடும்னு அட்வைஸ் கொடுக்க போகிறது இல்லைங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு எதாவது ஐடியா, அதாவது ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணால் தண்ணி பிரச்சனை குறையும் அப்படிங்கிற ஐடியா ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் போய் எனக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும். ஸோ இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா இருந்த ஊர் நாசமாக போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போவோமா? அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ நான் வந்து ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேங்க. ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் சென்னையோட நீர் வரலாறு பற்றி சொல்ல போகிறேன். செகண்ட், அதுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். தேர்ட் செக்மெண்ட்டில் இப்போது கரண்ட்டாக சென்னையில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு சென்னையோட நீர் வரலாறு. அதாவது சென்னையில் பெரினியல் வாட்டர் பாடிஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க பெருசாக. பெரினியல்னால் தனக்குத்தானே நீர் உற்பத்தி செய்து கொள்ளும் திறன் வாய்ந்த நீர் வளங்கள் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. சென்னை வழியாக செல்லும் 3 பெரும் நதிகள், அதாவது கூவம், அடையார் மற்றும் இது ஒன்று கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, கொசஸ்தலை ஆறு. இந்த 3 பெரும் நதிகளும் சென்னை வழியாக சென்று தான் பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடா என்று சொல்லக்கூடிய பே ஆஃப் பெங்காலில் கலந்து விடுகிறது. இந்த 3 நதிகளும் உருவாகும் இடம் வெவ்வேறு இடங்களாக இருந்தாலும் சென்னை வழியாக சென்று தான் பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. இந்த 3 பெரும் நதிகளையும் இணைப்பது பக்கிங்ஹாம் கெனால் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷாரால் கட்டப்பட்ட ஒரு கால்வாய். நதிகளை முடிச்சாச்சு, ஐ மீன் பேசி முடிச்சாச்சு. அடுத்து ரிசர்வாயர்ஸ், அதாவது நீர் தேக்கங்கள். தனக்குள் நீர் வந்தால் அதை தேக்கி பின்னர் பயன்படுத்த உதவும் நிலங்கள், ரிசர்வாயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரிகள் இதெல்லாமே ரிசர்வாயர்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ சென்னையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ரிசர்வாயர்ஸ் இருக்குதுங்க. ஒன்று பூண்டி, அப்புறம் புழல், சோழவரம், அப்புறம் வந்துட்டு செம்பரம்பாக்கம், 4 ஏரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிசர்வாயர்ஸ், அதாவது நீர்த்தேக்கங்கள், நதிகள் இதெல்லாம் போக சென்னையில் மட்டுமே மொத்தம் 210 வாட்டர் பாடிஸ் இருக்குது. அதாவது நீர் சம்மந்தப்பட்ட நிலங்கள் மட்டுமே 210 இருந்திருக்கு. லேக்காகவோ இல்லை ரிவராகவோ இல்லை இந்த மாதிரி ரிசர்வாயர்ஸாவோ இல்லை ஏரியாவோ இல்லை மார்ஷ் லேண்டுன்னு கூட சொல்லலாம், சகதி நிலங்கள். அதாவது தண்ணி வந்தால் அதை உறிஞ்சி கீழே இருக்க நிலத்தடி நீர், கிரவுண்ட் வாட்டர், அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய திறன் வாய்ந்த நிலங்கள், மார்ஷ் லேண்ட்ஸ், சகதி நிலங்கள். இந்த மாதிரி 210 இருந்திருக்கு சென்னையில். ஸோ இது கேட்குறதுக்கெலாம் எப்படி இருக்குது, இவ்வளோ தண்ணி இருக்கே, நம்ம நிறைய யூஸ் பண்ணிவிட்டு மற்ற ஊருக்கெலாம் திருப்பி கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கெலாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது. ஃபஸ்ட்டு நதிகள். கூவம் பேரை கேட்டாலே ஃபஸ்ட்டு என்ன தோணுது, ஐயோ நாத்தம், வேக் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் கூவம் இப்படி தான் இருந்ததா ஒரு காலத்தில் அப்படின்னா கிடையாதுங்க. கங்கை நதியை விட தூய்மையானது, அது கங்கையே இப்படி தான் மாறிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்ல போனால் கங்கை நதியை விட தூய்மையானது கூவ நதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுமார் 60 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த கூவ நதியில் சென்னை வழியாக போகிற ஒரு 18 கிலோமீட்டரில் இருக்கிற தண்ணி மட்டும் நகராமல் அப்படியே தேங்கி நின்றுது. ஏன் அப்படின்னு பார்த்தா, நேப்பியர் பிரிட்ஜ்ங்கிற இடத்துல ஒரு மண் குவியல், அதாவது மனுஷங்கனால இந்த மண்ணெல்லாம் சேர்த்து சின்ன மலை மாதிரி சாண்ட் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மண் குவியல் வந்து கூவநதி போகிற அந்த வழியை அடைச்சிருச்சு. அடைச்சனால தண்ணி அந்த கூவநதினால் ஓடி பே ஆஃப் பெங்காலில் கலக்க முடியல. ஸோ அங்கேயே தண்ணியெல்லாம் தேங்கிருச்சு. ஸோ தேங்கின தண்ணி என்னவாகும், சாக்கடையாக தான் மாறும். ஸோ இது பத்தாமல் கூவநதி ஓரத்தில் இருந்த வீடுகள், தொழிற்சாலைகள் மற்றும் கடைகள், இது எல்லாமே அவங்களோட கழிவுகளை கொண்டு போய் கூவநதியிலேயே கொட்டிட்டாங்க. ஒருவேளை அந்த நதி ஓடி இருந்துச்சுன்னா அந்த கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் பே ஆஃப் பெங்காலில் கலந்துருக்கும். ஸோ நதி ஓடிக்கிட்டே இருக்கனால கூவம் இந்நேரத்துக்கு சுத்தமாக இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. ஏன்னா இப்போது நடக்கலை. நெக்ஸ்ட்டு கொசஸ்தலை ஆறு. இது வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. நானுமே இந்த ப்ராப்ளம் பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இப்படி ஒரு ஆறு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ அந்த ஆறுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அதே தான் தொழிற்சாலைகள். ஸோ தனக்கு தேவையான நீரை அந்த நதியிலிருந்து எடுத்துக்கொண்டனர். ஸோ எடுத்தால் கூட பரவாயில்ல. அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கழிவுகள், அதாவது எண்ணெய் கழிவுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் கொண்டு போய் திருப்பி அந்த ஆறுலேயே கொட்டிட்டாங்க. இது பத்தாமல் இந்த அணுமின் நிலையத்திலேருந்து வர சாம்பல் எல்லாமே அந்த ஆறுலேயே போய் கொட்டிட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஆறு இல்லவே இல்லைங்க. இப்போ நீங்கள் கூகுள் மேப் போயிட்டு கொசஸ்தலை ஆறு, அதாவது கொசஸ்தலை ஆறு ரிவர் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் காட்டும். நார்மல் மேப் மோடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பாம்பு மாதிரி அப்படியே வளைஞ்சு பே ஆஃப் பெங்கால் கலக்கிற மாதிரி காட்டும். ஆனால் சேட்டலைட் மோடில் போய் பாருங்கள், தேடணும், எவ்வளோ ஜூம் பண்ணாலும் கிடைக்காது. அதாவது அங்கே ஒரு நதி இருந்ததற்கான அடையாளம் மட்டுமே இருக்குமே தவிர, அந்த நதி போன இடம் வந்து கொஞ்சம் லைட் எல்லோவாக தெரியும், மற்ற இடம்லாம் கொஞ்சம் டார்க் எல்லோவாகவும் க்ரீனாகவும் தெரியும். ஸோ அதுக்கான அச்சு மட்டுமே இருக்குமே தவிர அங்கே நதி இருக்காது. அடுத்து ரிசர்வாயர்ஸ், அதாவது நீர் தேக்கங்கள். இதை பற்றி நான் சொல்கிறத விட காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ ஒரு வெப்சைட்லேருந்து தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக ஒரு சேட்டலைட் இமேஜஸ்லாம் எடுத்திருக்கேன்.
அதாவது ஒரே இடத்துல வெவ்வேறு நேரங்களில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் இமேஜஸ். ஒன்று 2016, ஒன்று 2019. 2016க்கு முன்னாடியே கிடைக்குமான்னு பார்த்தேன், பட் அந்த வெப்சைட்டில் இருக்க டேட்டா பேஸில் 2016லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 3 வருஷத்துலேயே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அது உங்களுக்கு பார்த்தா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அதை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்தீங்களா என்ன தெரிகிறது, நம்மளே நம்ம ஊரை செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்னு தெரியுது. ஏன்டா ரொம்ப நாளாக மழை வரல, அதனால் தண்ணி எதுவுமே ஃபில் ஆகலை ஏரிகளில், அதனால் எங்களால் யூஸ் பண்ண முடியல, அதனால் வத்திடுச்சு, இதுக்கு நாங்கள் ஏடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் மொத்தம் சென்னையில் மட்டும் 210 வாட்டர் பாடிஸ் இருந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த வாட்டர் பாடிஸ்க்கெலாம் இப்போ என்ன தான் ஆச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 தான் இருக்கும். அதுக்கு மற்றதுக்கெலாம் என்ன ஆச்சு அப்படின்னா, ரியல் எஸ்டேட்டும் இண்டஸ்ட்ரியல் ஆளுங்களும் அப்படியே கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எந்த இடத்துல ஃபஸ்ட்டு தண்ணி வற்றி போகுது அப்படின்னு. வத்துன அடுத்த நிமிஷமே அதில் மண்ணை போட்டு சமப்படுத்தி பிளாட்டு போட்டு விற்றுருவாங்க இல்லை விற்றுட்டாங்க. ஐயோ என்னடா இப்படி சொல்கிற, கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் பாருங்கள். தமிழ் மொழியின் மிக பெரும் பொக்கிஷமாக கருதப்படுபவர் திருவள்ளுவர். அவர் கூறிய திருக்குறள் அனைத்தையும் இப்போவுமே நிறைய பேர் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவர் நிலத்தை பற்றியும் நீரை பற்றியும் பல திருக்குறள்கள் கூறியுள்ளார். அப்படி சொன்ன எந்த திருக்குறளையுமே மதிக்காமல் 1970ஆம் ஆண்டு அப்பொழுது இருந்த அரசு நுங்கம்பாக்கம் ஏரி வத்தின உடனே அதில் மண்ணை போட்டு மூடி சமப்படுத்தி அது மேலே ஒன்று கட்டியிருக்காங்க. என்ன தெரியுமா? வள்ளுவர் கோட்டம். சரி, இதெல்லாம் எதுக்கிட்ட என்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சல சேட்டலைட் இமேஜஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, இன்னொரு 2-3 வருஷத்தில் மழை ரெகுலராக வரலன்னா இந்த மாதிரி ஏரிகளும் வத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது மேலேயே மண்ணை போட்டு மூடி பிளாட்டு போட்டு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஒருவேளை இன்றைக்கி அந்த 210 நீர் வளங்களும் உயிரோடு இருந்திருந்தால், லாஸ்ட் டைம் வந்து சென்னை ஃப்ளட்ஸில் அது எல்லாமே தண்ணியால் ஃபில் ஆகிருக்கும். ஸோ இப்போ தண்ணி பற்றாக்குறை எதுவுமே வந்திருக்காது, அங்கேருந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று நார் அடிச்சிடுறோம், இல்லை வேரோடு அடிச்சிடுறோம். சரி, அதை விடுங்க, நடந்து போச்சு. இப்போ சென்னையில் கரண்ட்டாக என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் மொத்தம் 3 பெரிய டீசாலினேஷன் பிளான்ஸ் இருக்குங்க. அதாவது உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றி கொடுக்குற மிஷின்ஸ், அதாவது 3 பெரிய மிஷின் இருக்குது. அது 3 மட்டும்தான் இப்பொழுது சென்னைக்கு தண்ணி சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2 நார்த் சென்னைக்கு, 1 வந்து சவுத் சென்னைக்கு, ப்ளஸ் சவுத் சென்னையில் ஒரு லேக், ஒரு ஏரி வத்தாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 வாட்டர் சோர்ஸஸ்லேருந்து தான் சென்னைக்கு தண்ணி போயிட்டுருக்கு. அதாவது சென்னைங்கிறது இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்குபேட்டரில் வச்ச குழந்த மாதிரி. இன்குபேட்டருங்கிறது இப்போ குழந்தை வந்து பிறக்கும் போதே ஏதாவது உடல்நல குறைவாக பிறந்துச்சுன்னா அது சரியாகிற வரைக்கும் அது ஒரு இன்குபேட்டரில் வச்சுருப்பாங்க. அதாவது பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு டியூபெல்லாம் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிஷின்குள்ளே தான் குழந்தைய வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ சென்னைங்கிறது அந்த குழந்தை, அந்த 3 டீசாலினேஷன் பிளான்ஸுங்கிறது இன்குபேட்டர். ஸோ இன்குபேட்டர் ஒழுங்காக வேலை செய்கிற வரைக்கும் தான் அந்த குழந்தைக்கு உயிர். வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா